Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம Nagas Kitchenல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறது ஒரு கோம்போ ரெசிபி தான். இந்த கோம்போ ரெசிபில பாத்தீங்கன்னா தட்டு இட்லி அண்ட் வடகரி தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அதுல மெயின் டிஷ் அன்னைக்கு நம்ம வடகரி ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் அண்ட் ஸ்வீட் ரெசிபிஸ் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வடகரிக்கு வடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகாய் போட்டு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம கடலைப்பருப்பு அரைக்கும் போதே அந்த சோம்பு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டோம்னா அந்த வடையிலையும் அந்த மசாலா டேஸ்ட் இருக்கும். சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வடை மாவு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த வடையை சின்ன சின்ன பீசஸாக வேக வச்சு எடுத்துக்கலாம். உருண்டையாக பிடிக்கணுன்றதில்ல, உங்களுக்கு எந்த மாதிரி வாட்டப்படுதோ அந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு நல்லா பட்டையாக தட்டி வச்சுருங்க. ஈஸியாக வெந்துடும். இப்போ ஃபுல்லாக தட்டியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாமே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன மசாலா ஸ்பைசி ஐட்டம்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ வடகரிக்கு ரொம்பவே வாசமாக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டுடலாம். இதோட நல்ல மெல்லிசாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதை அந்த எண்ணெயிலே நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அதையும் நல்லா கலந்து விட்டுருக்கலாம். வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிருச்சு. இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுலாம். ரெண்டு தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த வடகரிக்கு தேவையான உப்பு இதோடு சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த நம்ம சேர்த்து இந்த மசாலா பொருட்களும் அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து ஃப்ரை ஆகணும் அந்த எண்ணெயிலேயே. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம்லையே அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. 5 நிமிஷம் சிம்மில் போட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இப்போ கொதிக்க விட போகிறோம். தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு சில் மட்டும் தேங்காய் நல்லா வலுவலின் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட இப்போ ஆட் பண்ணியாச்சு. தேங்காய் நீங்கள் நிறைய சேர்க்கணுன்றது இல்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதி வந்துடட்டும். தண்ணி கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டு இப்போ கொதி வரப்போகுது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு.
இதுக்கப்புறமா நம்ம ஆற வச்ச வடையை சின்ன சின்ன பீசஸாக உதுத்து விட்டுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ வடை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு இறக்கிட்டோம்னா நமக்கு இந்த சூடான வடகறி ப்ரிப்பேர் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இதோட கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் சுடுதண்ணி தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். எப்பயுமே வந்து சமைக்கும் போது ஒரு ரெசிபிக்கு உங்களுக்கு வாட்டர் கன்சிஸ்டன்சி பத்தாத மாதிரி இருக்குது, நீங்கள் தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் சூடு பண்ணி அந்த ரெசிபியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ரெசிபியோட ஃபஸ்ட்டு இருந்த டேஸ்ட் அப்படியே மாறிடும். ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ஹாஃப் குக்குக்கு அப்புறம் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சூடு பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வடகறி ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. கடைசியாக நீங்கள் இறக்கும் போது கொஞ்சமாக இதில் மல்லி இலைகள் தூவி விட்டு நீங்கள் இறக்கிடலாம். அடுத்து நம்ம இப்போ தட்டு இட்லி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ தட்டு இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்குது தட்டு இட்லிக்குன்னே. இந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 அடுக்கு இருக்கும். இன்றைக்கி நான் அடுக்கு ஊற்றிக்கல, மேலே உள்ள 2 லேயர்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி நான் இட்லி ஊற்றி எடுத்துக்க போகிறேன். இந்த இட்லி மாவு ரெசிபி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் சேனலில். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரேசன் ரைஸ் தான், இட்லி ரைஸ்லாம் சேர்க்கவே இல்லை. இட்லிக்கும் சூப்பராக இருக்கும், அதே மாதிரி தோசையும் ரொம்பவே ரோஸ்ட்டாக சூப்பராக வரும். ஸோ இப்போ இட்லி மாவு ஊற்றியாச்சு, அதை வந்து நம்ம இந்த ஸ்டாண்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம அந்த தட்டு இட்லி ஸ்டாண்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தட்டு இட்லியும் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு கோம்போவாக வடகரியும் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறந்துடாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டடா வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.